அதே மாதிரி மாரி செல்வராஜோடைய படங்கள் சைடுமே என்னென்னா அவர் தொடர்ந்து வந்து இந்த சாதிய எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் நீங்கள் அந்த படத்தை குறை சொல்லலாம். அந்த படத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் சார் ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா அந்த படத்துக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சார். அது படம். இந்த படத்தை பற்றின கஷ்டங்களை பற்றி நீங்கள் பேசலாம், அதோடைய வரலாறுகளை பற்றி பேசலாம். அதை விட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, என்னுடைய கருத்தியல் சுதந்திரம் பறி போயிடுது, அது பண்ணுறது அப்படின்னு. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தீபாவளிக்கு 3 படங்கள் வெளிவந்தன. அதில் 2 படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு, டியூட் அண்டு பைசன். ஆனால் பைசனை பொறுத்தளவுக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் போகிற இடத்துலலாம் ஒரு கேள்வியை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் முன் வச்சுருக்காங்க. என்னென்னா, நீ ஏன் இந்த மாதிரி ஜாதி படங்களை தொடர்ந்து எடுக்கிறீங்க, வேறு சப்ஜெக்டே இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அந்த கேள்வியை அவர் வந்து வெறுக்கிறார். அதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து அவர் பேசும்போது இந்த கேள்வியை இன்னுமே என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு நான் மூர்க்கமாகிடுவேன், இந்த மாதிரி கேள்வியை கேட்டிங்கன்னா இன்னும் நான் கூடுதலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த கேள்வியை ஏன் கேட்குறாங்க தொடர்ந்து? சார், பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முன்னாடி வந்து ஒரு அச்சு ஊடகம் மட்டுமே இருந்த காலகட்டங்களில் ஒரு 10 கேள்வி தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கும்போது அந்த 10 கேள்வியுமே மக்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக செய்கிற கேள்வியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. தடி எடுத்தோம்னா தண்டல்கார மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படிங்கிறது க்ரோத்து வேறு லெவலில் வளர்ந்துருச்சு. அதே மாதிரி மாரி செல்வராஜோடைய படங்கள் சைடுமே என்னென்னா, அவர் தொடர்ந்து வந்து இந்த சாதிய எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் அவருடைய படங்கள் எல்லாமே வருது. இப்போது இவங்களுக்கு என்னென்னா, இங்கே கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சில வழியே இல்லாமல் சிலர் வந்து பேச வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்களா, இல்லை நம்ம இப்படி கேட்டால் தான் நாம் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்றதுனால இருக்காங்களான்றது எது வேணாலும் அது ஆப்ஷனலாக இருக்கலாம். பட் இப்படி கேட்கும்போது ஒரு இயக்குனருக்குடைய பார்வையில் அது அவனுடைய தனிப்பட்ட ஒரு க்ரியேட்டிவிட்டி சார். நீங்கள் அந்த படத்தை குறை சொல்லலாம், அந்த படத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் ஒரு இயக்குனர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரோ ஒரு பத்திரிகை யாராவது கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க வீட்டில் ஏன் அவன் புரிச்ச எங்கேயோ ஓடி போயிட்டே இருக்காரு, இந்த பண்ணிக்கிட்டே இருக்கான்னு யாராவது கேட்டால் அவங்க குடும்பத்தில் அது கோவம் வரும் தானே. அது அவங்க குடும்ப பிரச்சனை, அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பற்றிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து தள்ளி நின்று அது என்னென்னு வேடிக்கை பார்க்கலாமே தவிர, இல்லை அது 3வது மனுஷங்கிட்ட பேசலாமே தவிர பொது வெளியில் அப்படி கேட்க முடியாது. அது மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அவ்வளோ கொந்தளிக்கிறாரு அப்படின்னா அது நியாயம் தானே. அவருடைய கொந்தளிப்புக்கு ஒரு நியாயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரியான படங்கள் தான் எடுப்பீங்கிறது அவர் ஒரு படத்தில் சொல்லலையே. இன்னொன்று, கண்டென்ட்லேயே நம்ம தலையிடுறது வந்து நியாயமான ஒரு விஷயமா? இந்த மாதிரி படத்தை தான் நீங்கள் எடுக்கணும், இந்த கிளைமேக்ஸ் எப்படி மாற்றணும், இந்த கதையை ஏன் தொடர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்லாம் ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப முடியுமான்னு கேட்குறேன் ஒரு படைப்பாளி. சார், அது என்ன தெரியுமா சார், நம்மளுடைய அடிப்படை வாழ்ந்த சூழல் ஒன்று இருக்குல்ல சார். இப்போது நம்ம என்ன தான் ஆணும் பெண் சமத்துவம்னு நம்ம பேசினாலுமே கூட சார், இன்னமும் மேல் டாமினேஷன் சொசைட்டியில் தான் இருக்கு. ஜாதிய கட்டுமானமும் இருக்குது. ஜாதிய கட்டுமானமும் நம்ம நல்லிணக்கம் இருந்தால் கூட அது மறைமுகமாக இருக்குது. இன்னமும் பள்ளிக்கூடங்களில் இப்போது சமீபத்தில் கூட என் அக்கா பையனை நான் கல்லூரியில் வந்து சேர்க்கறதுக்காக அந்த இடத்துல வந்து கேஸ்ட் அப்படின்ற இடத்துல அது ஃபில் பண்ண வேண்டாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை சார், கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து தான் சார் ஆகணும், இது கவர்மெண்ட் ரூல்ஸ் சார் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சார். அப்போது நீங்கள் அடிப்படையில் அவனுக்கு அந்த ஒரு விஷயமே இல்லாத ஒரு விஷயத்த, வெறும் பெயராகவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் திணிக்க அங்கே ஏதோ ஒரு இடத்துல கல்வி நிறுவனங்களே முற்படும் போது இந்த சாதி தேவையாக இருக்குல்ல, அதை நம்ம எதிர்க்க முடியாது. ரிசர்வேஷன் அடிப்படையில் அது தேவையாக இருக்கு இல்லையா? அப்போது நீங்கள் இந்த இந்த கட்டுமானத்துக்குள்ளே தான் அவர் வர முடியும். இப்போ பிரச்சனை என்னென்னா, இங்கேயும் சாதிய ஒடுக்குமுறை இருக்குது, இங்கே இல்லைலாம் கிடையாது, இருக்குது. சில இடங்களில் மறைமுகமாக இருக்குது, சில இடங்களில் ரொம்ப நேரடியாக இருக்குது. அதுதான் இப்போ மாரி செல்வராஜ் தொடர்ந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய வழிகளை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக அவர் படம் எடுக்கிறார். இப்போ என்னென்னா, என்ன இருந்தாலுமே அடிப்படையில் வந்து அதை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வராது. இந்த மனப்பக்குவம் வரலை அப்படின்னும் போது அது கொஞ்சம் அந்த பிரச்சனைகளில் வரத்தான் சார் செய்யும். அதனால் இந்த கேள்வி வந்து அடிப்படையில் உள்ள வரத்தான் சார் செய்யும். இப்போது பிரிட்டிஷ்காரை வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியே 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் சுதந்திரத்தையே கொடுத்தான். அவன் முடிவு பண்ணியே 50 வருஷம் ஆகிடுச்சு. அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா ஏற்றுக்கிற மனப்பக்கம் இந்தியா விட்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ பிரிட்டிஷ்காரனுக்கே அப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது நம்மளாம் வாழையடி வாழையாக இந்த கலாச்சாரத்துக்குள்ளேயே தான் பின்னி பிணைஞ்சிருக்கும். இல்லை, மாரி செல்வராஜ் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறத விட தொடர்ந்து இந்த கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல, அவ வந்து
எவ்வளவோ படங்கள் வெளிவருது, இந்த படத்தை வந்து அதிகமாக விமர்சிக்கப்படுது. இந்த மாதிரியான படங்கள் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ரஞ்சித் எடுக்கிற படங்கள் அதிகமாக விமர்சிக்கப்படுது அப்படின்னு அந்த கவலையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கு சார் விமர்சிக்கப்படுது அப்படின்றதுக்கு வந்து என்ன தெரியுமா சார், இப்போது அவர் வந்து சாதி ஒடுக்குமுறைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அது உண்மையிலே விமர்சிக்கப்படுறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. இதுக்கு ஒரு காரணம் இந்த சைடில் ஒரு படங்கள் வந்துட்டு போயிடுது வந்த வழி தெரியாமல். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போது ஒரு சில இயக்குநர்கள் இந்த சைடில் இருக்கிறவங்க வேறு ஜாதியை பின்புலத்தை சார்ந்த இயக்குநர்கள் படம் எடுக்கும்போது அதை தூக்கி கொண்டாடத்தான் செய்கிறாங்க. அது விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இல்லை. கம்பேரிட்டிவ்லி இங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே விமர்சனம் கிடையாது. அது நிஜம்தான், நிதர்சனம். ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து எதிர்ப்புக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க பண்ணுறாங்களோ, நிறைய திரையரங்குகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொண்டாட்டும் விதமாக சில சம்பவங்கள் நடக்குது அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வருது. இப்போது இது 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 எப்படி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வேறு வழி இல்லை. மணி சார் இருக்கார் இல்லையா, மணிரத்னம் சார் படம் முடிச்சதுக்கப்புறம் படத்தை பற்றியும் பேச மாட்டார், படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றியும் பேச மாட்டார், எந்த இடத்துலையும் போய் சக்ஸஸ் மீட்டுன்னு போய் உட்காரவும் மாட்டார், பேசவும் மாட்டார். அவர் பாட்டுக்கு படம் முடிஞ்சிருச்சு, அடுத்த படம் என்ன அப்படின்னு போயிடுவார். இப்போ இங்கே வர்றது தானே அந்த பிரச்சனையை தெரியும். இன்னொன்று, இப்போ இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் எல்லாமே படத்தை பற்றி நிறைய அவங்க வந்து விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மணிரத்னத்தோட கம்பேர் பண்ணால் இவங்க நிறைய பேசுகிறாங்க, பேசுகிறாங்க, இந்த படம் இந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதுன்னு அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க. அது அது அவங்களோட தேவை தானே, அதை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லை சார். ஒரு படைப்பாளிக்கு எப்படி படைப்பு சுதந்திரம் ரொம்ப தேவையோ, நீங்கள் பத்திரிகையாளர் தரப்புலேருந்து கேள்விகளை நீங்கள் அடிக்கடுக்காக வைக்கும்போது அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க எப்படி நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்களோ, அதே மாதிரி தான் சார் ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா அந்த படத்துக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சார். அது படம், மக்கள் அதை எந்த ரசனையில் வேணாலும் என்ன கண்ணோட்டத்தில் வேணாலும் புரிஞ்சுக்குவாங்க. கடைசி விவசாயி படத்தை எடுத்த காக்கா முட்டை மணிகண்டன் எங்கேயுமே வந்து அந்த படத்தை வந்து ப்ரொபகேண்டா பண்ணலையே. ஹச் வினோத் அவர்கள் அதே கடைசி விவசாயி படத்தை எடுத்து அவ்வளோ தூரம் பெருமையாக பேசுகிறார். துணிவு படம் மேடையிலேயே நின்று அந்த படத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறார். அப்போ ஒரு படம் பேசணும் சார், அந்த படம் பேசட்டுமே. பரியேறு பெருமாள் இன்னொன்று, அந்த அரசியல் அவங்க அதை விரும்பி தானே செய்கிறாங்க, அதை பேசி தானே ஆகணும் அவங்க. ஏன்னா அவர் ரஞ்சித் தான் சொல்கிறார், என்னென்னா இத்தனை 70-80 ஆண்டு காலமாக யாரை பற்றி பேசப்படவில்லையோ, எந்த சமூகத்தை பற்றி திரைப்படங்களில் கதைகள் வரவில்லையோ அந்த படத்தை பற்றி நாங்கள் எடுக்கிறது எனக்கு தயக்கம் இருந்தது. இவங்க என் கதை சொன்னால் ஏற்றுக்குவாங்களோ இல்லையோன்னு ஒரு தயக்கம் இருந்ததுன்னு அவர் சொல்கிறார். இல்லை, அது நெசம் சார், அது நெசந்தான் சார். அது ஒரு காலகட்டங்களில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது சார். ஆனால் அடிப்படையில் சார் சில விஷயங்கள் வந்து எஸ்பி ஜனநாதன் சார் சொல்கிற மாதிரியான அந்த பேரன்மை படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரவிமோகன், அப்போ ஜெயம் ரவி அவருடைய கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிறத படம் முழுசும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க சார். அந்த படம் முழுசும் கடைசியில் அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. திரு பாலாசக்திவேல வந்து காதல்னு ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் அவன் என்ன சாதி அப்படிங்கிறத ஒரு சாதிங்கிற ஒரு வார்த்தையே இல்லாமல் ஒரு சாதியை படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வலி இருந்துச்சு, வலியை கடத்தினாங்க. இப்போ அது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அது நம்ம படமாக பார்த்துட்டு போயிடுறோம். இங்கே என்னென்னா அந்த வலியும் தாண்டிய ஒரு உணர்வுகள் இருக்கு இல்லையா. யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்பு, அந்த சாதிய பின்புலத்திலேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க ரொம்ப நியாயமாக நேர்மையாக இது எல்லாமே இல்லாமல் வாழும்போது அவங்களே அதை புண்படுத்துது அப்படின்னும் போது தான் இங்கே ஒரு சிக்கலை எழுது. இப்போது எஸ்பி ஜனநாதன் சார் பேரன்மை எடுக்கும்போது அந்த சிக்கல் எழலை. பாலாஜி சக்திவேல் சார் காதல்னு ஒரு படம் எடுக்கும்போது அங்கே ஒரு சிக்கல் எழலை. ஆனால் நீங்கள் அதே மாதிரி பார்த்திபன் பாரதி கண்ணம்மா எடுக்கும்போது ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. அப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டாடினாங்க. இப்படி எந்த இடத்துலலாம் வந்து அடுத்தவங்களோட உணர்வு புண்படுத்துகிற மாதிரி அதில் ஏதாவது சிறு காட்சிகள் இருக்கோ அப்போ தான் சார் இங்கே பிரச்சனை வரும். ஆனால் மாரி செல்வராஜ், ரஞ்சித் எடுக்கிற படங்களில் அவங்க ரொம்ப நீட்டாக ஒரு திரைக்கதை, அந்த கதை யாரை மற்ற சமூகத்தை புண்படுத்துகிற மாதிரி அவங்க எந்த காட்சிகளும் பெருசாக எடுக்கிறது இல்லை. டயலாக்லேயோ இழிவுபடுத்துகிற மாதிரி வசனங்களோ அவங்க வைக்கிறது இல்லை. அதை தான் அவர் ரஞ்சித் சொல்கிறாரு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளிக்கு வந்த டியூட் படத்தில் கூட ஜாதிய இது இருக்குது, ஜாதிக்கு எதிரான ஒரு குரல் இருக்குது. ஒரு முழு கமர்ஷியல் படத்துல கூட வைக்கிறாங்க இயக்குனர். அதை கீர்த்தீஸ்வரன் அந்த இயக்குனரே சொல்றாரு, தமிழ்நாட்டுல மிகப்பெரியவர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, ஜாதிக்கு எதிராக பேசியிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதை உணர்த்துறாரு. அதுதான் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எந்த ஜாதிய தலைவருக்கும் எதிராகவும் பேசுகிறதில்ல சார். சினிமாவுமே கற்பனைன்னு தான் முதலே வந்து அடிக்கோடிட்டு போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மை கதையாக இருந்தாலுமே கூட இது எல்லாம் முழுக்க முழுக்க கற்பனைன்னு ஒரு அடிக்கோடிட்டு போட்டோம்னா இங்கே அடுத்து வந்து குறியீடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போது ஒரு கதாபாத்திரம் வரும்போது இந்த கதாபாத்திரம் இதனுடைய அச்சு, இதோடைய நகல் அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரத்தை வச்சு உணர்கிற மாதிரி தான் அவங்க ஒரு கேரக்டர். அப்படி ஒரு குறியீடு தானே எதிர்க்கப்பட்டது. அப்போது உங்களுக்கு வந்து அந்த குறியீடு காட்டி கொடுத்துருதில்ல சார். நாங்கள் எந்த கதாபாத்திரத்தை வைக்கிறோம் நம்ம சொல்லிடலாம் சார். இப்போ எங்கேயோ ஒரு கதாபாத்திரம் எடுத்து
இது வந்து இதுக்காக கற்பனையாக தான் நாங்கள் எடுத்தோம், இது யாரையுமே நாங்கள் எந்த புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கலை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சார். ஆனால் அந்த கதாபாத்திரம் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்களை பிரதிபலிக்குது இல்லை, அப்போது அந்த பிரதிபலிக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக நிற்கிது. இப்போ ரஞ்சித் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் எடுக்கும்போது யாருமே வந்து அதில் பேசாத அரசியலாக கவாலி பேசிச்சு. ஆனால் அந்த படத்தை பற்றி யாருமே வருது ஒருத்தவங்க குறை சொல்லவே இல்லையா சார், எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே. அட்டகத்தி படத்தை ஒரு வாழ்வியலே சொல்லிச்சு, ஒரு அழகான வாழ்வியல். இந்த வாழ்வியல், இந்த கலாச்சார அடிப்படை, அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், நெறிமுறைகள், அவ்வளோ விஷயங்கள் சொல்லிச்சு, தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே. ஸோ பிரச்சனை என்னன்னா, இந்த வாழ்வியல் நெறிமுறைகளை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் ஏதோ குறியீடாக வந்து அந்த இடத்துல அடுத்தவங்களை சேரும்போது தான் அது பிரச்சனை. இது இவங்களுக்கு ரஞ்சித்துக்கோ மாரி செல்வராஜுக்கோ மட்டும் இல்லை சார். இப்போ சமீபத்தில் கௌதமன் ஒருத்தவர் அவரும் ஒரு படம் எடுத்தார். அதற்கு முன்னாடி ஆமாம், இப்போ இயக்குனர் முத்தியாவும் அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை சார்ந்த மோகன்ஜியும் இந்த மாதிரி சமூகத்தை சார்ந்த படங்கள் தான் எடுக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான சில சமூகம் சார்ந்த சில படங்கள் எடுக்கத்தான் சார் செய்கிறாங்க. இது எல்லாருக்கும் மாறுற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி சமூகம் சார்ந்த சிந்தனைகளை ஒரு கலைப்படைப்பா மாற்றி கொடுக்கறதுல தான் இயக்குநர்கள் வேறுபடுறாங்க. ஆமாம், இது இயக்குனர் இப்போ மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சார், அவருடைய படங்கள் எல்லாமே வந்து சமத்துவத்தை பற்றி பேசணுன்றதுக்காகவே அவர் நிறைய விஷயங்கள் படத்தில் சொல்லுவார். படத்தில் பிரச்சனை கிடையாது, பட் அவர் இந்த வெளியில் வந்து அவர் பேசும்போது தான் அது கொஞ்சம் பிரச்சனையாக மாறி. அது வந்து என்னன்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. ஆனால் இப்போ நம்ம அவரை ஃபிலிம் மேக்கராக பார்த்தீங்கன்னா ஒரு வெல்வெர்ஸ்டு ஃபிலிம் மேக்கராக அவர் மாறிட்டார். இப்போ பக்கா ஃபிலிம் மேக்கர் சார். அதே மாதிரி அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு கிராமத்தில் எத்தனையோ விதமான காட்சிகளை எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே அவர் நிறையா திணுசாக எடுக்கிறாரு. அதுலேயுமே ஒவ்வொரு குறியீடுமே வைப்பார். ஒரு பாம்பு, ஒரு ஆடு, ஒரு மாடு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு குறியீடு வச்சு அதை குறியீடை வச்சு ஒரு குணாதிசயமாக மாற்றுவார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பைசன் படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆகச்சிறந்த ஒரு பெரிய ஹீரோனா பசுபதி கேரக்டர். எத்தனையோ பேர் வந்து அப்பாவை மதிக்காதவங்களும் அந்த படத்தை பார்த்தா அப்பாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அப்பா எவ்வளோ போராடுறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார் சார். என்ன பிரச்சனைனா அது படம் எடுத்துட்டாங்கன்னா அது பேசாமல் இருக்கணும். மணி சார் மாதிரி எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் மணி சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றி அவர் பேசுறது நம்ம தவறு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. ஒரு படைப்பாளி பேசிதான் ஆவாங்க தன்னோட படைப்புகளை. படைப்பை பற்றி பேசுறதுல தப்பு இல்லை சார். சார் ஒரு படைப்பு மக்கள் வெற்றி அடைச்சு கொண்டாடிட்டாங்க, பேசும்போது அது பிரச்சனையா மாறி மக்கள் கொண்டாடிட்டாங்க, வெற்றி கிடைச்சிருச்சு. நீங்கள் மக்களுக்கு நன்றி தான் சொல்லணுமே தவிர, இப்போது ஒரு தேர்தலில் வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாரும் போய் நன்றி தான் தெரிவிப்பாங்களே தவிர எனக்கு ஏன் ஓட்டு போடலை, ஏன் நீங்கள் இது மாதிரி பண்ணீங்க அது மாதிரி பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, இதுதான். இப்போ இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நன்றி. இந்த படத்தை பற்றின கஷ்டங்களை பற்றி நீங்கள் பேசலாம், அதோடைய வரலாறுகளை பற்றி பேசலாம். அதை விட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, என்னுடைய கருத்தியல் சுதந்திரம் பறி போயிடுது, அது பண்ணுறது அப்படின்னு இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாமே சார். இது அவாய்ட் பண்ணிட்டாலேயும் இப்போ மாரி செல்வராஜ் இந்த மாதிரியான படங்கள் எடுத்தாலுமே இங்கே யாருமே வந்து அதுக்கு தடை செய்கிறது இல்லையே. எல்லாருமே பார்க்குறாங்கல்ல, எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து கொண்டாடுறாங்க இல்லையா. அப்போது அரசியல் தலைவர்களே அதை பற்றி பெருசாக ஒரு விமர்சனம் வைக்காத மத்தியில் யாரோ ஒருத்தவங்க 4 பேர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து அதை ஏன் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயமா தலையில் ஏற்றிக்கிறணும் அப்படிங்கிறத என்னுடைய வாதமாக இருக்குது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.